நான் உங்கள் குறிஞ்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அசோலா. அசோலா அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? அது ஒரு வகையான பாசி இனம். 27% புரத சத்து உள்ள ஒரு பாசி இனம். அது பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம், கால்நடைகளுக்கு ஒரு அருமையான தீவனம். அந்த தீவனத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அசோலா அந்த தீவனம் எப்படி அமைக்கிறதுங்கிறத பத்தி இப்போ உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எப்போதுமே மேலே அசோலாவுக்கு நிழல்கள் கண்டிப்பாக இருக்கணும். இது நான் ரெடி பண்ணது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அந்த டைம்ல நமக்கு பெட் இல்லை. ஆனா நான் அசோலா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக நான் இதை ரெடி பண்ணேன். என்னுடைய இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 10,000 கிட்டத்தட்ட வந்துருச்சு. சிமெண்ட் கட்டையை போட்டு நம்ம இதை ரெடி பண்றது. மேலே இருக்கிறது எல்லாமே நாங்கள் எங்கள் மரத்துல இருந்து வெட்டிய குச்சிகள் தான், கட்டைகள் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அமைக்கும் போது அவ்வளோ ரேட் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு பெட்டு மூலியமாகவே கிடைக்குது. அசோலா ரெடிமேட் பெட்டும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம், அசோலாவும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். மண்புழு உர பெட்டு எல்லாமே, மாடித்தோட்ட பையிலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா நான் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா 10,000 கிட்டத்தட்ட இது எனக்கு ஆச்சு, இதனுடைய செலவு. ஆனால் இப்போ 1000 to 3000 முடிஞ்சிருக்கு அசோலா பெட்டு அமைக்கிறதுக்கான செலவு. இப்போ அசோலா ரெடிமேட் பெட் இருக்கு இல்லைங்களா, அது நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போய் வச்சவங்களுடைய இமேஜஸ் நம்மகிட்ட இருக்குது. அது டிஸ்பிளேவில் இப்போ தெரிகிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம அசோலா எப்படி எடுத்து கோழிகளுக்கு கொடுக்குறதுங்கிற வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அசோலா எப்படி அமைக்கிறதுங்கிற வீடியோ நான் ஒரு முழுமையான வீடியோவாக நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அசோலா இந்த மாதிரி கையாலேயே இல்லது ஏதாவது நீங்கள் வடிகட்டி எது வேணாலும் வச்சுக்கலாம். வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வச்சு இந்த மாதிரி அலசி அதை ஒரு ட்ரேவோ அல்லது கோழிகளுக்கு நீங்கள் எதில் தீவனம் தரீங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி புழிஞ்சு அந்த ட்ரேவில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பண்ணணும். அதிலிருந்து எடுத்த அசோலாவை நம்ம அலசி கோழிகளுக்கு கொடுக்கணும். இப்போ நான் அதை என் கோழிகளுக்கு வச்சுருக்கேன். என் கோழிகள் எப்படி கொத்தி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். ஃபுல்லாக கொத்தி சாப்பிடும். இது என் கோழி பண்ணையுடைய உள்ளமைப்பு. அதாவது நான் இது வரைக்கும் எடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வெளியமைப்பு. இது என் கோழி பண்ணையுடைய உள்ளமைப்பு. என் கோழிகள் எப்படி கொத்தி சாப்பிட்றாங்க பாருங்கள். அந்த ட்ரேவில் இருக்கிறது கீழே கொட்டினாலும் சரி, அதை ஃபுல்லாக ஒரு இது விடாமல் பச்சை பசேல்னு இருக்கிறத எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்டுருக்காங்க. நான் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என் கோழிகள் ஏறி நிற்கிறதுக்காக நான் இந்த மாதிரி குறுக்க கட்டை கட்டியிருக்கேன். எல்லாம் நாட்டு கோழிகள்ங்கிறதால அவங்க எப்போதுமே படன் மேலே அந்த மாதிரி தான் தூங்குவாங்க. பாருங்கள் எப்படி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்குன்னு பாருங்கள். அடுத்த வீடியோவில் அசோலா எப்படி உற்பத்தி செய்கிறது, வளர்க்குறது, அதை பற்றி முழுமையான வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.